ஏய் போ போ, அங்க ஒண்ணு படுத்துனுக்குது பாரு, அதை ட்ரை பண்ணு. போ. போ போடா, போய் பேச, நான் இருக்கேன்ல. சரியான டேஸ்ட் பையனுக்கு. இந்த புள்ள. ஏய் சிவா, சிவா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ப்ளீஸ் சிவா, என்ன கூட்டிட்டு போயிடு. அழுவாத புள்ள, அழுவாத. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டவங்களா இருக்காங்க. எனக்கு எடுக்க பாக்குறாங்க. பணம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அப்படியே செட் பண்ணி விட்டுறாத. அதுதான் வேணாம். நீ அழக்கூடாது, பயப்படாம இரு. அந்த அண்ணன் ரொம்ப நல்லவரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் தாயி. ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடுறேன். அப்படியே சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா இங்கிலீஷ் கத்துக்கங்க. சரி, 30 நாள்லயே இங்கிலீஷ் கத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்துச்சுன்னு வைங்க, உங்க ரேஞ்ச் சேஞ்ச் ஆயிடும். இதெல்லாம் ஒரிஜினலாவே வாங்கி போட்டுக்கலாம். புரியுதா? ஆனா இந்த கியூட்டிங்க பியூட்டியை மெயின்டைன் பண்ணணும். அண்ணே அண்ணே, அந்த பொண்ணு அநாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கனே. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, பாவனே. கதையெல்லாம் சொல்லாத. 100க்கு 90 பேர் இந்த கதை தான் சொல்றாங்க. என்ன பண்ணும் அது? அண்ணே, இந்த பணம் மொத்தத்தையும் வச்சுக்கோண்ணே. நாங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுண்ணே. அக்கா, நீ அது கொஞ்சம் சொல்லுக்கா. அப்படியா? பண்ணிடுவோம். கூப்பிடு, போலாமா? ஓகே, பை, ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை. வா போலாம். நான் ரொம்ப பிஸி. டிக்கெட் வாங்க, சைன் பண்ணு. போமா. நீ யாருமா? லலிதா மேடத்தை பார்க்கணும். கொஞ்சம் பொறுமா, பிரின்சிபலோட பேசிட்டு இருக்காங்க. ஏய், அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் தள்ளி நில்லு. ஹாய் பூரணி, என்னம்மா நீ? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மையா? ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போயிட்டியா? இப்ப கூட யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியா? உண்மையாவா? ஹே சாரி பூர்ணிமா, எங்க போயிருந்த நீ? இல்ல தீபா, அவங்க சொல்றதுதான் உண்மை. நான் ஒரு பையனை லவ் பண்ணி ஜாலியா இருக்கேன். பூர்ணிமா சாரி டி, நில்லு, சொல்றத கேளு. அண்ணே, இந்த வயசுல படிக்கணும்னு ஆசைப்பட்ட சேர்த்துப்பீங்களாண்ணே? இந்த வயசுலயா? பொண்ணு நில்லு. ஓடாதம்மா, நில்லுமா. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. ஒன்னதாமா, நில்லு. பூரணி, என்னாச்சு? பரீட்சை எழுதலையா நீ? பரீட்சை எழுதல, ஒன்னும் எழுதல. நான் பரீட்சை எழுத கூடாதா? அழக்கூடாது. நீ எதுக்கு பரீட்சை எழுத விடலையா? என்ன சொல்றாங்க அவங்க? ஆசிரமத்துல அவங்க ஃபீஸ் கட்டல. ஃபீஸ் கட்டலனா எக்ஸாம் எழுத முடியாதா? நான் படிச்சதே வீணா போயிடுச்சு. இப்ப எவ்வளவுதான் கட்டணுமா? 3000 ரூபாய். அவ்வளவுதானே? அந்த 3000 நான் கட்டுறேன், நீ பரீட்சை எழுதுற வழிய பாரு. நீ எப்படி கொண்டு வருவ? அதெல்லாம் எதுக்குமா உனக்கு? அழுகுறத நிப்பாட்டிட்டு பேசாம என் கூட வா. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு? மாம்சே 8 மணி ஆகுது. காலையிலயா ராத்திரியா? காலையில் தான் மாமா. ஓத தெளியறதுக்குள்ள விடிஞ்சிருச்சடா. என்ன மச்சான், பேப்பரே பார்த்துட்டு இருக்க? மாஞ்சானா போட்டோ என் போட்டோல வந்து. மேரா பாரத் மகான். ஆசைதான் துக்கத்துக்கு காரணம். நாட்டை நேசிக்கணும், மொழியை நேசிக்கணும், மத்தவங்க கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும். போதை வந்தா அடிக்கணும் ரம்மு. Give me 10 rupees, costly life, please, come on. நான் மாமா ஃபுல் போதை போல. இல்ல, வேற ஏதாவது வேணுமா? வேணா. ஆமா, இந்த வாட்டி மஞ்சா மாட்டிக்கினா அடுத்தது யாரு? நெக்ஸ்ட் டோப், அப்புறம் பைலட் கிரி. பைலட் கிரி, அடுத்தது நானு. செம்ம சும்மா ரசுல்லா பைல, உன்னை எவன்டா சுட போறான்? புல்லட் வேஸ்ட், டியூட்டியும் வேஸ்ட். மாமே, நான் பண்ண வேலை மட்டும் பப்ளிக்கு தெரிஞ்சதே என் பேரை கேட்டாலே அலறி ஓடுவானுங்க. என்னடா உசாராரு, இப்பயே சொல்லிட்டேன். யாருப்பா உனக்கு பெயில் கொடுத்தது? துட்டு பிரபாதே, பேரு பெட்ரோல் தே. அதுக்குள்ள உன்னை யாரு வெளியே வர சொன்னது? கால் சரியாகிற வரைக்கும் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கலாம்ல. இல்லம்மா, இந்த கட்டோட அப்படியே ஏரியால ரவுண்ட் வந்து வச்சுக்கோங்க, அது மரியாதையே தனியா இருக்கும். போலீஸ் காலில் சுட்டு அந்த காயத்தோட சிங்கம் மாதிரி நடக்கிறேன்னு ஏரியால பேசுவாங்கண்ணா. என்னடா சொல்ற? அண்ணா, இந்த சத்யானா எங்கனா இருப்பாரு? யார் அந்த தலப்பா கட்டு கட்டி கருப்பு கோட்டு போட்டிருப்பானே, அந்த கிறுக்கு பையன் அந்த பக்கம் தான் குடிச்சுக்கிட்டு இருப்பான். போய் பாரியா.
சரிம்மா நீ என் கூட வா. இல்ல நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். இல்ல நீ எங்கேயாவது தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டானா? இல்ல நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு, இங்கனக்குள்ளே இரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமாப்பா? நம்ம லூஸ் மாதவன் ரொம்ப நல்லவன். அவன் அவர் தெரியாம சுட்டுட்டாரு அந்த குண்டை. அந்த ஏசிபி சரியில்லப்பா, துப்பாக்கி ஒர்க் ஆகுதான்னு சுட்டு பார்த்தாரு, வெடிச்சிச்சு, அவ்வளவுதான். நீயும் இவனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இன்னொரு உலகம், அதாவது அவுட்டர் உலகம் தெரிய வரும். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கும். ஏன்னா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஐயோ இப்படி நக்கிட்டியடா நெஞ்ச. நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் தான், சரியா? உனக்கு வேலை தானே வேணும், கொடுத்துருவோம். அந்த பொண்ணுக்கு பரிச்சை எழுத காசு வேணும், கொடுத்துருவோம். எங்க அந்த பொண்ணு? அங்க நின்னுட்டு இருக்குண்ணா. கல்ச்சர் இல்லடா உனக்கு. இது நம்ம மாதிரிதான், ஓனர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அந்த பொண்ணை கூட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிரு. போ போ போ, கூட்டு வா, போ 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 போ. இந்த பொண்ணு சூப்பரா இருக்குது மாமா. அந்த ரூட்ல யோசிக்காத. ஐயம் புலி அச்சானா அப்படியே அவனை யூஸ் பண்ண பாரு. துட்டு வேணும்ல நமக்கு. அது வாங்க 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 இடம் தான். நம்ம அப்படியே வாமா 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 தாய், உட்காருமா. உட்காருங்க, உட்காரு. நீ இங்க உட்காந்தே பச்சிக்கோ, உனக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க பாரு, நாங்கெல்லாம் 2 மினிட்ஸ்ல போயிட்டு 5 மினிட்ஸ்ல வந்துரும். ஓகே, வாங்கடா 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 போலாம். ஓகே நீ படிமா. எல்லாரும் இப்படி வாங்க, நல்லா கேட்டுக்கங்க. இன்னிலிருந்து அந்த பொண்ணு உங்க தங்கச்சி. வேற ஏதாவது பார்வை பாத்தீங்க அப்படியே நோண்டி விட்டுருவாங்க. நீ ஜாக்கிரதையா இரு, நான் வந்துட்டேனா. முதல்ல ஏதாவது சாப்பிடுறா. மிஸ் ஒரு சிகரெட் கொடு. ஐயோ, காசு கொடுத்து வாங்குற மாதிரியே கேக்குறியப்பா. கவர்மெண்ட் உனக்கு இதை விற்க பர்மிஷன் கொடுத்திருக்குல்ல, நீ எனக்கு கொடு. விஷத்தை விக்கிறடா நீ, விஷத்தை. சிகரெட், ஹான்ஸ், பான்பராக்கு, பீடி, விஷத்தை விக்கிற மெடிக்கல் ஷாப்டா வந்து. எடுத்து இடத்த காலி பண்ண. இவனுக்கு ஒரு டீம் பண்ணு கொடு. டீ போடுப்பா. கொடு. எடுத்துக்கப்பா, தின்னுப்பா சின்னப்பா, நல்லா தின்னுப்பா. டீ பண்ணு கொடுக்க சொல்லுங்க. யாரு புஞ்சிச்சு புஞ்சிச்சு, எத்தன் போ குடுத்துட்டு வந்து நீ குடிச்சுக்கோ. காதல் நீ தப்பா நினைச்சிடாத புள்ள, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. சரி நீ இந்த பண்ணை சாப்பிட்டு டீயை குடிச்சிரு. படிக்கிற பிள்ளைங்க பட்னியா இருக்க கூடாது. நீ படிச்சுக்கிட்டே இரு, இந்த வந்துடுறேன். டேய் பிரகாஷ், பிகரே. அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாத்தியா பிகர? அண்ணே விட்டுருக்கண்ணே, அவனை ஒண்ணும் செய்யாதீங்கண்ணே. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேண்ணே. அண்ணே விட்டுருக்கண்ணே. டேய் பிரபா, இவனை எதுவும் பண்ண வேண்டாம், விட்டு. பாவம் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா. இந்த புறம்போக்க பெற்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? போ ஓட போ. சாப்பிடுறதுக்கு எதாவது எடுத்துட்டு வந்தீங்களாடா? அண்ணா பிஸ்கட் கொண்டு வந்திருக்கானா? பிஸ்கட் திங்கிறதுக்கு நான் என்ன நாய் நினைச்சியா? இல்லையா? நினைச்சுக்கோ, பரவாயில்ல. இந்த மாதிரி பிஸ்கட்லாம் ஏதாவது நாய்க்கு தூக்கி போட்டுட்டு மூளைகள் இருந்தா எனக்கு எடுத்துட்டு வா. அண்ணா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடலானே. சப்ப வேலையை முடுறா, கிளம்பலாம். டீசெண்டா இருக்கணும். என்ன பிரபா, காலங்காத்தால செடி நடுற மாதிரி இருக்குது. பெரிய ஆளுங்க நீங்க. ஓப்பனிங்கும் நீங்க தான் பண்றீங்க, பினிஷிங்கும் நீங்க தான் பண்றீங்க. ஆமா எங்க என்ன அங்க வாடா, மெதுவா மெதுவா வலிச்சிட போகுது. டெட் பாடியோட இவன் தான் கேவலமா இருக்கான். தெய்வமே தெய்வமே, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கா? வா சாப்பிடலாம். இல்ல வேணாம் தெய்வமே, நான் இன்னைக்கு விரதம். என்னண்ணா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன், இனிமே சமுதாயம் சமூக சேவை தான் சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன பண்றேன் சத்யா, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா இது ரொம்ப பழைய கேஸ், மறுபடியும் ஓபன் பண்றேன்னு விளையாட்டு காட்டினான். அதான் அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன். நான் வந்த விஷயமே மறந்துட்டேன். டேய் ஏய் வாடங்க வாங்க.
அண்ணா இவன் பேரு சிவலிங்க அண்ணா. முன்ன இல்ல பின்ன இல்ல, சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அண்ணாதானே அண்ணா. இந்த பெரியவங்கள சொல்லுவாங்களண்ணா உங்ககிட்ட இந்த நியாயம் இல்ல நாய் நாய் மாதிரி வேலை செய்வானே. ஆமாண்ணே. இவனை பாத்தியா சத்யா? இவனை பார்க்க ஒரு சாயல்ல என் செத்து போன பொண்டாட்டியோட தம்பி மாதிரியே இருக்கான். நீ என்ன வேலை பாப்ப? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேங்க ஐயா. அப்ப நான் என்ன குத்திடுவியா? குத்திவியா சொல்றா. ஏய் என்னடா அப்படி பாக்குற? ஏய் சத்யா, என்னடா ஒரு பைத்தியக்காரன் போய் ஏய் ஏய் நீ அந்த பக்கம் விட போடா. அண்ணா விடுங்கண்ணே, பாவண்ணே, லூசு பையன். அவன் சரியான முரடண்ணே. நீங்க யாராவது காமிச்சு குத்துன்னு சொன்னா போதும், குத்திட்டு வந்துடும். அப்படியே உங்களை மாதிரி தானே, உங்களுக்கு அவனை பிடிக்கும். ஏய் சத்யா, நீ ஒண்ணு பண்ணு. நம்ம லூஸ் மாதம் இருக்கான்ல, அவன் கூட இவனை சேர்த்துரு. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்யட்டும். அண்ணா இந்த வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி கூட்டி. பயங்கரமான ஆள்றா நீ. டேய் இப்ப என்னடா உனக்கு வேணும்? டேய் ரவி, அந்த காசை கொடு. எவ்வளோடா இருக்கு? 3000 ரூபா இருக்குண்ணே. டா நான் இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா காசு போதுடா போ. ஆனா நீங்க ஏய் சத்யா, எவனை பார்த்தாலும் சிட்டைய போட்டுறது இல்ல. அன்னைக்கு பிரபா உன் விஷயத்தை பத்தி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நீ ஒண்ணு பண்ணு, நம்ம ஊர்ல ஏதாவது நல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துரு. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். மத்த நேரத்துல நார்மல் கேடி பக்கறிடா நீ. வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு கிளம்பு. ஏய் பெட்ரோல் அட போறேன். டோப் இருக்கா? இருந்தா குடுறா. அதேண்டா அவனே பாத்துனுக்குற. அண்ணன் மட்டும் இல்ல, அவன் கதை எங்கேயே முடிச்சிடும். அவன் போட்ட போடல உன் மூஞ்சிக்கு மூக்குக்குமே வித்தியாசம் தெரியல. இதுல நீ அவனை போட போறியா? மாமா எனக்கு அவன் வேணும், அவ்வளவுதான். எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லி கூட்டு வந்துடுறேன். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. இந்தா 7, 9, 12. அண்ணா எவ்வளவு என்னாலும் 12க்கு மேல எனக்கு என்ன தெரியலண்ணா. அண்ணா எவ்வளவுண்ணா இருக்கு இதுல? ஏய் அந்த பொண்ணு பரிச்சை ஏதோ போனவனு கேட்டல, கொண்டு போய் கூட அவள்தான். அண்ணா வேலையை இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம்லண்ணே. ஏய் முதல்ல துட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வேடா, அதுக்கப்புறம் நான் வேலையை சொல்லுவேன், செய்வேன்ல. ஏய் அவனுக்கு ஒரு பெக்கு கூட. இல்ல 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 அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. அண்ணே அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா அமைதியா உட்காந்து படிக்க ஒரு இடம் வேணும்னே. அப்புறம் ராத்திரி ஆனாலே அவ ரொம்ப பயப்படுதாண்ணே. ஏதாவது பண்ணுங்கண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிடுதுண்ணே. ஒரு சின்ன குடிசையாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணே. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். போலாம் வா. கரெக்டா 9:30 மணிக்கு கிளம்புற ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் உங்க வீடு. புடி 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 புடி. இது வரைக்கும் இது என் வீடு, இன்னில இருந்து இது உங்க வீடு. இங்க இருக்கிறதெல்லாம் வேஸ்ட், நம்மள மாதிரியே டோட்டல் வேஸ்ட். இது என் வீடு தான். புடி புடி பிரேக்க போடு பிரேக்க போடு. நீங்க யாரு? நீங்க என்ன ஜாதி? அசைவம் சாப்பிடுவீங்களா இல்ல வெஜ்ஜா? பார்க்க தம்பதிங்க மாதிரி இருக்கீங்க, நிஜமாவே தம்பதிங்க தானா? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? இல்லன்னா உங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? சிங்கிள்னா ஓகேப்பா, டபுள்ஸ்னா ப்ராப்ளம். நீங்க டெய்லி குளிப்பீங்களா? 9:30 மணிக்கு மேல லைட் எரிய கூடாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி வெத்து கேள்வி எல்லாம் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. இது வந்துதான் ஓபன் ஏர் கண்டிஷன். எவ்வளவு மழை வந்து பஸ் அப்படி மிதந்தாலும் லீக்கே ஆகாது. அண்ணா நிறைய ஜன்னல் இருக்குங்கிறத தவிர மத்தபடி நல்லா தானே இருக்கு. இங்கே சாப்பிட்டு இங்கே தூங்கணும்னு வைங்களேன், நாங்களும் பஸ்ஸோட போய்கிட்டே இருப்போனே. நடுவுல எந்த ஸ்டாப்புமே இருக்காது இல்ல? நல்லா பேசுறான் நல்லா பேசுறான். அறிவாளி அறிவாளி. தப்பு 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 தப்பு. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு ஸ்டாப் வந்தே தீரும். அவன் கூப்பிடுவான், நம்ம போய் இருக்கணும், அவ்வளவுதான். இங்க பாருமா, அங்க தெரியுதுல பைப்பு, அங்க போயிட்டு இது வரைக்கும் செஞ்ச பாபா கர்மங்கள் எல்லாம் கழுவிட்டு வந்துடு. வாங்க லக்ஷ்மி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் தான் சத்யா. இவங்கதான் ஓனர், இந்த ஏரியாக்கே பாஸ். ஆடியோ வீடியோ ரெண்டும் அவுட். நம்ம எக்ஸ்பிரஷன் வச்சு ஏதோ புரிஞ்சுப்பாங்க, சில நேரத்துல கரெக்டாவும் புரிஞ்சுப்பாங்க. மக அமெரிக்கால இருக்கா, அம்மா பாரத் மாதா பாவா இங்க விட்டுட்டு போயிட்டாங்க.
என்னடா அவங்க காலையே பாக்குற? நான் வேணா காலை தொட்டு கும்பிட்டுமாண்ணே? ஏய் வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். சும்மா பழக்கப்பட்டத 100 ரூபா அட்வான்ஸ மட்டும் கூட உங்களுக்கு சீக்கிரம் குடுறா. போங்க போங்க போங்க. நீ அன்னைக்கு கொடுத்து அனுப்பினையே தேங்காய், அது எல்லாமே கெட்டு போச்சு. நானே கெட்டு போனதான் பொறிக்கிறேன் அந்த குத்தம். போங்கம்மா போங்க போங்கம்மா. ஐயோ ஐயோ, நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்று பேசுங்க. இல்லனா நீங்க ஏதோ நல்ல விஷயம் தான் பேசுங்க, ஆனா அந்த அம்மா வேற அர்த்தத்துல எடுத்தா நமக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த புடிமா வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்ட சாமா எல்லாம் வாங்கிரு. ஜெய் வாழ்க்கை தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். சிவா, நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வரலாம், வரியா? போலாமா?